ஊழியத்துக்கென்று இந்த மே மாதம் கொடுத்த ஹல்லேலூயா அருமையான வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 4 வசனம். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கட்டப்படுவேன். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்படுவீர்கள். அப்படி என்றால் ஹல்லேலூயா, நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்றால் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தில் எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் உடைந்து நொறுங்கி போன ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போல உங்களுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு உங்களுக்கான காரியங்கள் இனி அது எழும்ப, இனி அதை உருவாக்க இயலாது. அது உடைந்தது நொறுங்கினது. அது இனி இல்லாமல் போனதுதான். இனி வர வாய்ப்பில்லை என்று சொல்கின்ற காரியங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை திரும்ப நினைச்சவரா கட்டுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்ப ஹல்லேலூயா எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை மறுபடியுமாக சொல்லுங்க, திரும்ப. ஹல்லேலூயா. எப்படி அந்த முந்தின ஆழ்த்தின் மகிமை அது பெரிதா, அதை விட இந்த பின் நாட்டு மகிமை அது பெரிதா இருக்கும். இந்த வசனத்தில் பின்பாதிரி சொல்லப்பட்டுள்ளது, மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவனின் கலிப்பில்ல கூட்டத்தோடு கூட என்ன செய்வீங்க நீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா புறப்படுவீங்க. உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவார், உங்களை ரீபில்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க ஸ்ட்ரென்த்தை ரினியூவல் ஆக்க போகின்றார். புதிதாக உங்க பலன் புதியதாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் காத்துக்குள்ள ஒரு புது பலன் அடைந்து கழுகு மாதிரி சட்டை அடைச்சி இதுவரை போகாத உயரங்கள்ல நீங்க செல்ல வேண்டும் என்று நினைத்து முயற்சித்து அதை முடியாம விழுந்து நொறுங்கி, நான் 2 அடி ஏறினா 10 அடி கீழே விழுறேன், நான் 2 அடி எடுத்து வச்சா 20 அடி கீழே போறேன் என்று ஒருவரை நீங்க புலம்பலாம். கர்த்தர் சொல்வாரு, நீங்க பட்ட எல்லாம் பிரயாசத்தக்கதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை திரும்ப எடுத்து கட்ட போகின்றார். சொல்லுங்க, நான் கட்டப்படுவேன். ஹல்லேலூயா. மேல தாளத்தோடு கூட நீங்க புறப்பட போறீங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் சமாரியன் மலைகளிலே திராட்சை தோட்டம் நீங்க நாட்ட போறீங்க. நாட்டுகிறவர்கள் அவை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். உங்க பிரயாசத்தினால் பட்ட பலனை ஒருவேளை இதுவரை அந்நியட்டையோ வட்டைக்கோ தேவையில்லாத மருத்துவ செலவுக்கோ தேவையில்லாத அந்நியர்களோ உங்க வருமானத்தை யாரோ உட்காந்து உறிஞ்சிட்டு இருக்காங்களா? யாரோட்ட போயிட்டு இருக்காங்க. இனி இந்த காலத்துல வாய்ப்பில்லை. என்னுடைய சம்பளம், என் வருமானம் யார் கையிலோ போகுது, யாரோ அதற்கு அதிகாரி இருக்காங்க. என்னுடைய பணம், நான் ரத்தம் சிந்தி வேறு சிந்தி சம்பாத்தி என் பணத்தை என் பிள்ளைங்க நானும் உட்காந்து சாப்பிட முடியவில்லை. இப்படி கட்டப்பட ஒரு குலைக்கப்பட்டு போகிறது என்று நீங்க கவலைப்படுறீங்களா? கர்த்தர் அவங்களோட பேசின்றார். நான் மறுபடியும் உங்க வருமானத்தால உங்க பணத்தை நீங்க சாப்பிட உங்களுக்கு நான் கிருபை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்களே திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள். ஹல்லேலூயா. ஊழியங்கள் இன்றைக்கு அநேக இடங்களில் இப்படிப்பட்ட புலம்பல்கள், சிறு சபைகள் அழைத்து பெரிய சபைகள் எழும்புறாங்க. சிறு சபைகளில் ஆத்துமாக்களை பெரிய சபைகளை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்களா சென்று ஊழியம் செய்து சம்பாதித்து அப்படிப்பட்ட காலங்கள் போய் ஒரு சபையில் இன்னொரு சபைக்கு மிக எளிதாக ஒரு ஜனங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு சபையை விட்டு மாறுது. இப்படிப்பட்ட பல காரணங்கள் காணப்படுகிறது. கர்த்தர் கொடுக்கப்பட்ட சபைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கடைசி காலங்களிலே அவளை உருவாக்க வேண்டும், சீஷனாக மாற்ற வேண்டும். ஒரு இடத்துல அவளை உட்கார வைக்கக்கூடாது. ஆனால் அதை மறந்து இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக பல ஆண்டு காலமாக அதே ஜனங்களை உள்ள இருக்க வைக்காங்க. இது வேதத்துக்கு புறம்பானது.
இப்படி பல இடத்துல சென்று கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து ஒரு இடத்தை இந்த ஆத்மாக்களை எடுத்து செல்லும்போது அவங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். இப்படி செய்கின்றாங்களே, எனது சபை காலியாகிவிட்டது என்று சிறிய சபைகள் அநேகம் புலம்பெயன்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் கர்த்தவங்களோட பேசினார், நீங்கள் நாட்டுவீங்க, நீங்கள் ஊழியம் செய்யுங்க, நீங்கள் பிரயாசப்பட்ட பலனை நீங்கள் அறுப்பீங்க, உங்கள் பிரயாசத்தக்க பலனுண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் செஞ்ச எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக பலன் கொடுப்பார். நீங்கள் மனுஷங்க பார்க்குறாங்கன்னு செய்ய வேண்டாம், மனுஷங்க எனக்கு தருவாங்கன்னு செய்ய வேண்டாம், நீங்கள் மனுஷங்களை நாடி விதைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிறீங்க, கம்பீரமாக கண்டிப்பாக அறுப்பீங்க. பவுல் நட்டா அப்போலோ நீர் பாய்ச்சினா, ஆனால் விளைச்சற தேவன். ஹல்லேலூயா. யாரோ விளைவிச்ச பலனை தான் நீங்கள் அறுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா எங்கேயோ ஏதோ ஒரு வசனத்தை கேட்டு தொடப்பட்டு அறுப்பு நடந்து கர்த்தர் உங்கள் மந்தையில் சேர்ப்பார். உங்களை நோக்கி மிகப்பெரிய ஜாதி சேனை வருகின்றது. கர்த்தர் சமீப காலமாக சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு காரியம், கடைசி காலங்களில் சிறு சிறு சபைகளும் சிறு ஊழியங்களும் மிகப்பெரிய சபைகளாக மாறப்போகிறது. சின்னவன் 1000 மாறுவான், சிறியவன் ஒரு பலத்த ஜாதியாக மாறப்போகின்றான். நீங்கள் மாறுவீர்கள். சொல்லுங்க, நான் 1000 பெருகுவேன், நான் பலத்த ஜாதியாக மாறுவேன். ஹல்லேலூயா. உங்களை அழிக்க, உங்களை ஒடுக்கின அநேகர் தங்கள் உங்களுக்கு நடந்த காலங்களை குறித்து நீங்கள் பெறுகிறதை பார்த்து பிரமிப்பட்டு ஆச்சரியப்பட போறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகின்றார். கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக ஹல்லேலூயா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அந்த 31:7 எரேமியா 35:7 சொல்லப்பட்டது. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தமாக மகிழ்ச்சியா கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தமாக ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேல் மீதான ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து நான் வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து நான் கூட்டுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஆத்துமாக்கள், உங்களுக்கு வருகின்ற நன்மைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள், அது எங்க தடைப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், அது எங்க தடைப்பட்டு யார் கையில இருந்தாலும், யார் அதை அடைத்தாலும், யார் அதை உங்க கையில வரவிடாமல் பறித்தாலும் தட்டினாலும் வரவிடாமல் தடை செய்தாலும் அது புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க நிரப்பினாரா? வடக்கு பக்கத்திலிருந்து, பூமியின் எல்லைகளிலிருந்து உங்களிடமிருந்து சிதறிப்போன உங்கள் ஆத்துமாக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களால் பிறப்பிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைங்க, உதிக்கிற உங்கள் வெளிச்சத்தில் வந்த ஜனங்கள் உங்களிடம் நன்மை வாங்கி கொண்டு உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம், உங்களை மறந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மே மாதம், இந்த புதிய மாதம் செய்கின்றார். அவர்கள் திரும்ப உங்களிடம் வருகின்றார்கள். கைகள் தட்டி பெற்ற இயேசு நாமத்தால வட தேசத்திலிருந்து. ஹல்லேலூயா. பூமியின் கடைமுனை வரைக்கும், அவங்க கடைசி வரைக்கும் அவங்க செதறி போனா கூட கர்த்தர் திரும்ப அவளை கூட்டி கொண்டு சேர்த்து உங்கள்கிட்ட கொடுக்க கர்த்தர் வல்லவர். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அதுல எப்படிப்பட்ட ஜனங்கள் வருவாங்களாம்? கண்ணில்லாதவர்கள், பார்வையற்றவர்கள், முடமார்கள், கால்கள் நடக்க முடியாதவர்கள், கர்ப்பவதிகள், பிள்ளை தாட்சிகள் எல்லோரும் வருவார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். ஏசு நாமத்தால நான் தேக்கஸ்மா சொல்லிய நாளிலே இந்த வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். கர்த்தர் பூமியின் எல்லையிலிருந்து ஒரு தெல் ஜாதி சேனையை கர்த்தர் கொடுக்க போகின்றார். அநேகர் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தேவனை ராஜ சேர்க்கப்படுவார்கள். உங்கள் மூலமாக புறப்பட்ட அந்த வெளிச்சத்தில் சுகமளிக்கும் புறப்பட்டு அநேகரை சுஸ்தமாக்க போகிறது. அநேக உடல் உறுப்பு சும்பினவர்கள், கண் பார்வை அற்றவர்கள், பேச முடிய அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்கள் மூலமாக வருகின்ற அந்த வார்த்தை மூலமாக அந்த வல்லமையில தொடப்பட்டு கர்த்தவர்களை சுகப்படுத்தி கர்த்தர் உங்கள் மந்தையில சேர்க்க போகின்றார். அழுகியோடு விண்ணப்பங்களோடு கூட வருவார்கள். அவர்களை நான் வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு நான் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கேன், அவன் எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரன். ஹல்லேலூயா. கர்த்தர்
அநேக ஜாதிகளே, ஜனங்களே, ஹல்லேலூயா, ஒரு வார்த்தை எனக்காக ஆறுதல் பேசி யாருமில்லை, எனக்கு வழக்காடு யாருமில்லை, எனக்கு நான் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கேன் என்று அப்படிப்பட்ட ஜனங்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்கள் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் அபிஷேகத்தை நீங்கள் பேசுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, துதிக்கின்ற பொழுது, ஹல்லேலூயா, நீங்கள் பேசும்போது அப்படிப்பட்ட ஆறுதல் அவங்களை தொட்டு அப்படிப்பட்ட ஜனங்கள் தேடல் அடைவார்கள். உங்கள் மூலமாக ஒரு ஆறுதல் அபிஷேகம் அநேகக்குள்ள கடந்து சென்று அநேகரை, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்கள் மூலமாக கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் உங்களை எங்கு கொண்டு சேர்ப்பாரா? நல்ல தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு செம்மையான வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். கர்த்தர் நீதியுள்ளவர், அதனால் நானும் கர்த்தர், அவரும் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ளவர், நான் நீதிமான். அவரை போல் பரிசுத்தம், அவரை போல் தாழ்மை, அதே போல் அவர் எப்படி நீதியின் வழிகளிலே பிரியமாக இருந்தாரோ, நீங்க உண்மையாக ஆண்டவர் நேசித்தா ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறது என்றால் உங்களுடைய உள்ளம் நீதியான காரியங்களை, நல்ல காரியங்களை யோசிக்கும், சிந்திக்கும், செயல்படும். ஹல்லேலூயா. நல்லவர்களை நீங்க நேசிப்பீங்க, நல்ல காரியங்களை என்கரேஜ் பண்ணுவீங்க, நல்ல காரியங்களை செய்ய ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. இது தேவனுடைய சுபாவம். அவர் தன்னுடைய நாமத்து நிமித்தம் உங்களை நல்ல இடராத செவ்வியான பாதையிலே, நல்ல தண்ணீருள்ள நதிகள், நல்ல அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். இந்த வேதாசனமாக வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவர்களை ஆற்றுவார், தேற்றுவார். உங்களுடைய வேதனை மாறும், உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அனுபவங்கள் மாறும். உடைக்கப்பட்ட உங்களை கொண்டு நீங்கள் அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நீங்கள் நடக்கிறீங்க. என்னால் இதை சகிக்கவே முடியலை, இந்த துன்பத்தை தாங்க முடியலை, இந்த வேதனை நான் தாங்க முடியலை என்று நீங்கள் புலம்பலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த படுகின்ற அந்த பிரயாசம், அந்த அழுகை ஒரு நாள் அது நீரூற்றை மாறி உன் மூலமாய் அந்த கண்ணீரே மற்றவங்களுக்கு எப்படி மாறுமா? ஒரு நீரூற்று போல. இந்த உபத்திரத்தில் நான் வந்தேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், நான் எப்படி இக்கட்டில் இருந்தேன், கர்த்தர் உதவி செய்தேன் என்று உங்கள் மூலமாக அந்த சாட்சி கேட்டு அநேகர் கர்த்தரை திருப்பப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாலாய்ப்பன ஒன்றும் என்று சொல்லப்பட்ட உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் கைவிடப்பட்டவங்க கிடையாது, நீங்கள் பாலான பிள்ளைங்க கிடையாது, நீங்கள் நேசிக்கப்படுற பிள்ளைங்க. நீங்கள் எப்சிபா, நீங்கள் திரும்ப எழும்ப போகிறீங்க. பியூலா, ஹல்லேலூயா. கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சி இருக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்படுங்க, நீங்கள் எப்சிபா சொல்லப்பட போகிறீங்க, பியூலா என்று சொல்லப்பட போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாலான மகன் கிடையாது. உங்கள் வாழ்க்கை திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. என் வாழ்க்கை பாலாயிற்று, அது ஒரு குழந்தை போயிற்று, இனி எலும்பு வாய்ப்பிலே நான் பாலானேன் என்று சொல்லாங்கள். நீங்கள் பாலானால் அல்ல, நீங்கள் எப்சிபா அவரோட கையில் அலங்காரமான ஒரு கிரீடம், விலையேற பெற்ற விலை மதிப்பெற்ற கிரீடமாக இருக்கின்றீங்க. ஒரு அரச மணி மகுடமாக அவர்கள் கரத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நேசமாக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கை ஹல்லேலூயா கட்டப்படும். உங்கள் தேசம் அது வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் தான் எப்சிபா, நீங்கள் தான் பியூலா. சொல்லுங்க, கர்த்தரை நேசிக்கின்றார், நான் எழும்புவேன், நான் கட்டப்படுவேன், என் வாழ்க்கை உயரும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. ஏசாயா 44:26 எப்படி சொல்லப்பட்டுள்ளது? நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் என்னது? ஹல்லேலூயா. அவர் செய்கின்ற காரியம், அவர் தன் ஊழியக்காரன், தனக்கு ஊழியம் பண்ணுகிற பிள்ளைங்க மூலமாக வந்த ஒவ்வொரு வாக்குத்த வசனங்களே, வார்த்தைகளே உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றார். எனக்கு எத்தனையோ வாக்குத்தங்கள் ஒவ்வொரு மாதம் வார்த்தைகள் வருகிறது, ஒவ்வொரு வருஷமும் கத்த எத்தனையோ வார்த்தைகள் கொடுக்கின்றார். ஆனால் அதில் ஒன்று கூட எனக்கு நிறைவேறவில்லையே. நான் எதிர்பார்த்தேன், காத்திருந்தேன், எனக்கு அவர்கள் சம்பவிக்கவில்லையே. நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன், ஜெபித்தேன், நடக்கவில்லை என்று நீங்கள் அங்காயப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? கத்த உங்களோடு கூட பேசுகின்றார். நான் என் ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்துவேன், அதை ஸ்ட்ராங் ஆக்குவேன், என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நான் நிறைவேற்றேன். என் பிள்ளைங்க வந்த அந்த வார்த்தையை, உனக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றேன், நான் அதை உறுதிப்படுத்தேன். குடியேறுவா என்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ கட்டப்படுவே என்று உன் பட்டணங்களுக்கு நான் சொல்கிறேன். உன் எல்லா பாலான வீடுகளை, நிலங்களை
திரும்ப எடுப்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பாழா போன எல்லாவற்றையும் திரும்ப எடுத்து கட்ட அவரால் மாத்திரம் முடியும். ஒரு குயவன் கையில களிமண் எப்படி இருக்குதோ, அந்த பானை செய்யறவங்க கையில எப்படி இருக்குதோ, அதே போல நாம இருக்கோம். அவர் தான் பானை செய்யறோம், நாம தான் பானைகள். அவர் தன் இஷ்டப்படி எப்படிலாம் நம்மளை செய்யலாம். நாம் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். நாம் விட்டு கொடுக்காம அதை சரியா அவருக்கு நம்ம ஒத்து போகாம, அவரோடு கூட நம்ம ஒத்து போகாம இருந்தாலும், நம்ம கெட்டு போனாலும் திரும்ப அந்த கெட்டு போன அந்த பாத்திரமாக நம்மை, மண் பாண்டமாக நம்மை திரும்ப தன்னுடைய சித்தப்படி அவர் மிக அழகாக வனைய உருவாக்க கர்த்தர் வல்லவர். ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து உடைந்தால் அதை உடைந்தான் திரும்ப யாராலையுமே அதை சரி செய்ய முடியாது. ஆனால் அதை உருவாக்க படைத்தால் நினைத்தால் ஒரு நொடியிலே அவர் அவருடைய ஒரு கண் பார்வை போதும், அந்த கண்ணிலிருந்து வல்லமை பெறப்பட்டு அந்த உடைந்து போன பாத்திரம் முன்பை விட அழகாக அவரால் மாற்ற முடியும். எப்பேற்பட்ட உடைந்து போன சூழ்நிலைகள், பாலைப்பன சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை ஹல்லேலூயா திரும்ப கட்ட கர்த்தரால் முடியும். விசுவாசத்தை பாக்குது. கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். சொல்லுங்க, நான் கட்டப்படுவேன். ஹல்லேலூயா. நான் எழும்புவேன். கர்த்தவங்களை எழுப்ப, அந்த புதிய மாற்று கர்த்தவங்களை எழுப்ப வல்லவர். உங்களை ஜெப வாழ்க்கை இழந்த படம் ஜெப வாழ்க்கையை திரும்ப கொடுக்க கர்த்த வல்லவர். உங்கள் வேத தியானத்தை, உங்களுடைய ஊழியங்களை ஹல்லேலூயா முன்பை விட பல மடங்கு ஓட, எலியா போல இன்னும் அதிகம் ஓட கர்த்தவங்களுக்கு விசேஷித்த அபிஷேகத்தை இருக்காங்க ஊற்ற போயினார். அப்படிப்பட்ட வலிமை ஊற்ற போயினார். இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 27ஆம் வசனம், இயேசு 44:27. நான் ஆழத்தை நோக்கி வற்றி போய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறேன். நீ கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்ற என்று சொல்லுகிறவன் நான். ஏசாயா மூலமாக ஒரு தீர்க்க வார்த்தை இந்த இடத்துல வருகிறது. ஹல்லேலூயா. எருசலேம் நகரம் நேபாத் நேச்சரால் பாலாய்ப்பை மண்மேடாயிட்டு, அது இனிமே எழும்ப வாய்ப்பில் கட்டப்பட்டு பாலாய்ப்பட்டு அதை இடிச்சு ஒன்றும் ஆக்கிய பொன் எல்லாத்தையும் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. அக்னிக்கு இறக்கி போட்டாங்க. அது எழும்ப கட்டவே முடியாது. ஆனாலும் சிலர் மேல தேவன் அந்த பாரத்தை போட்டு திரும்ப எடுத்து கட்ட முடியும் என்று கத்த அனுப்பி எழுப்பி சில ராஜாக்களை அனுப்பி அதில் முன்குறிக்கப்பட்ட அந்த கோரேஸ் அவர் பிறக்கறதுக்கு முன்பாக ஏசா தீர்க்கதரிசனமாக அந்த பேரை சொல்லி சொல்றாரு. அப்படி ஒரு ராஜாவே வரல இல்லை. ஆனால் இந்த வார்த்தை வருது, என் தாசனை கோரேஸ் வந்து பாலாய்ப்பன இந்த நகரத்தை, மண்ணாய்ப்பன இந்த நகரத்தை திரும்ப எடுத்து கட்டுவான். இந்த தேவாலயத்தை திரும்ப கட்டுவான். ஹல்லேலூயா. அவன் என் மேய்ப்பன், அவன் கட்டப்படும் சொல்லுவான், அவன் அஸ்திபாரத்தை வைப்பான் என்று கட்ட பேசின்றான். ஹல்லேலூயா. எரித்து போடப்பட்ட எருசலேம் அக்னிக்கிரையாக ஆக்கப்படுது. எல்லா வீடுகளையும் அடிச்சு நொறுக்கி ஒன்றுலமாக்கிட்டாங்க. அங்க ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கை ஒருவேளை அப்படி ஒன்றுமில்லை, பாலாய்ப்பட்டு, என் ஊழியம் பாலாய்ப்பட்டு, என் குடும்பம் பாலாயிட்டு, என் பிள்ளைங்க வாழ்க்கை பாலாயிட்டு என்று நீங்க புலம்பாதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தர் ஒன்றுமில்லாத கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவர். பாலாய்ப்பன அந்த பூமி, ஆதியிலே வானத்து பூமி கர்த்தர் சிருஷ்டித்தார். பிசாசானவன் அவன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான். அந்திகிறிஸ்து லூசிபர் அவன் தூதனாய் இருந்து, தேவதூதனாய் இருந்து, அவனுடைய ரைட் ஹேண்ட் போல இருந்து, அவருக்கு ஈக்குவல் எல்லா ரைட்ஸ் இருந்து அவருக்கு மேல நான் ஏறுவேன் என்று ஒரு பெருமையாக பேச நிமித்தமாக தேவ தூதர்களை ஒரு படைய ஆண்டவருக்கு அகேன்ஸ்டா திருப்பினால தேவன் கோவப்பட்டு அவனை வந்து நரகத்துக்கு அனுப்பிட்டார். பாதாள நரகத்தை உண்டாக்கி அவனும் அவனை சேர்ந்த தூதரை வாதிக்கிறதுக்காக அவரை உண்டாக்கினார். அந்த கோவத்தினால எப்படியாவது ஆண்ட பழிவாங்கும் என்று தேவன் உண்டாக்கின அந்த பூமியை அவன் பாழாக்கி போட்டான். திரும்ப அதில் இருள் இருந்தது, தண்ணி தான் இருந்துச்சு ஃபுல்லா. அந்த தண்ணியில ஆவியார் அசையாடி கொண்டிருந்தார். அந்த பாழாய்ப்பன பூமியை திரும்ப தேவன் சீர்படுத்தி வானத்தை பூமியும் பிரித்தார், இருளை பிரித்தார், வெளிச்சத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தண்ணீரை பிரித்தார், பூமியை பிரித்தார், தண்ணீரை பிரித்தார், ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார், மனுஷன் கையில கொடுத்தார். இந்த பிசாசு அதை அறிந்து எப்படியாவது இவனை வந்து பறிக்கணும் என்று பாவம் செய்ய தூண்டி அவன்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை பறித்து இந்த பூமியை நாசப்படுத்த இன்றைக்கும் அப்படிப்பட்ட பிசாசுக்கு வெற்றுப்பட மண்டலமாக அந்த பூமியை ஒரு பக்கம் நாசமாக்கி கொண்டே இருக்கின்றான்.
பாழாக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் தடை செய்கிற தேவஜனமாக நீங்கள் இருக்கும் மாத்திரம் ஹல்லேலூயா. எந்த இப்பேற்பட்ட பாழாக்கினாலும் அதை திரும்ப கட்டப்பட உங்களால் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஊழியமோ ஏதோ உடைந்து போனதோ ஒன்றும் இல்லையா சொல்லுங்க, நான் கட்டப்படுவேன். ஏசு நாமத்தால் நீ கட்டப்படு. ஏசு நாமத்தால இந்த உறுப்பு செயலிழந்து போயிட்டு இனி டாக்டர் சொல்றாங்க இனி அது ஃபங்க்ஷன் ஆகாது, இனி அவ்வளோதான், இவங்களை இங்கே வைத்து பார்க்க முடியாது, கொண்டு போங்கன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லுங்க ஏசு நாமத்தால இது உயிர் அடையட்டும், இந்த உறுப்பு செயல்படட்டும். ஏசுன்னு சொல்லுங்க. ஏசு நாமத்தால அந்த அதிகாரம் உங்களுக்கு உண்டு. எப்படி அவர் சிருஷ்டித்தாரா உண்டாகு என்று சொன்னால் உண்டா, அதே போல் அதே அதிகாரம் தேவன் நமக்குள் கொடுத்திருக்கின்றார். அதை உணர்ந்து சொல்லுங்க. என் வாழ்க்கை கட்டப்படும். ஏசு நாமத்தால இந்த லிவர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகட்டும், இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஏசு நாம ஃபங்க்ஷன் ஆக சொல்லுங்க. அந்நியபசம் அடைஞ்சு அபிஷேகம் அந்த ஏசு நாமத்தாலே போல் கட்டப்படு, எலும்பு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உறுப்புகளும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகட்டும். ஏசு நாமத்தால் எல்லா வியாதி போது சுகமாகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் கர்ப்பப்பை கொண்டு உங்களுக்கு சொன்ன வார்த்தை கத்த கண்டிப்பாக நிறைவேற்றார். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில காலங்களில் நீங்க அதை பார்ப்பீங்க. பாலான எல்லா காரியங்களும் ஹல்லேலூயா திரும்ப எடுப்பிக்கப்படும் நாட்கள் வருகிறது. ஏசு நாமத்தில் கையில் தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ரீபா நஹந்தூனா ரந்தர அந்தோரவாள். ஹல்லேலூயா. ஏசு 61:4 எப்படி சொல்லப்பட்டுள்ளது, அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவர்களை கட்டி பூரத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய சந்ததி எழுப்ப போகின்றார். ஹல்லேலூயா. அந்த சந்ததி என்ன செய்ய போறாங்க? ஹல்லேலூயா. சியோன் அந்த முந்தின வருஷம் 63 ஆண்டுடைய அணுக்கிற வருஷத்தை சொல்ற ஒரு ஜாதி எழும்ப போகிறது. கர்த்தர் நீதியை சரிக்கட்டார் என்று யோவான் சொன்ன போன சொல்கின்ற ஒரு ஜாதி எழும்புகிறது. ஹல்லேலூயா. துயரப்பட்டவங்களுக்கு ஆறுதல் செய்ய, அதே போல் அவங்களை சீர்படுத்த, சாம்பல் பிலாக அவங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்க, துயரத்து பிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க, ஒடுங்கின அவைக்கு பிலாக துதியினுடைய கொடுக்க அவர் ஹல்லேலூயா உங்களை மகிமைப்படுத்தியிருக்கின்றார். உங்களை அபிஷேகித்திருக்கின்றார். உங்கள் மூலமாக கர்த்தர் உங்களை கொண்டு ஹல்லேலூயா அற்பமாக எண்ணப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, குப்பை என்று சொல்லப்பட்ட, உதவாக்கரை என்று சொல்லப்பட்ட உங்களை கொண்டு சொல்லுங்க. கர்த்தர் நெடுங்காலமாக, ரொம்ப வருஷமாக, ரொம்ப காலமாக அது பாலாய்ப்பட்டு இனிமே எழும்பாது என்று சொல்லப்பட்ட பல இடங்களை, பல ஊழியங்களை, பல குடும்பங்களை உங்களை கொண்டு கட்டப்போகின்ற சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னோடு கூட இந்த ஆன்சையும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். நீ தான் கர்த்தர் கஸ்திர, நீங்க தண்டாயுதம், உங்களை கொண்டு கர்த்தர் நொறுக்குவார். ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் பாலாய் கட்ட போறீங்க. பூர்வத்தில் நிறுவன மலைகள் ரொம்ப காலம் முன்னாடி, ஆதி காலம் முன்னாடி, அப்போ உள்ள ரொம்ப வருஷம் முன்னாடி நிர்மலமாயிட்டு அது கம்ப்ளீட்டா அழிந்து போன ஒன்றை, ஹல்லேலூயா, எத்தனையோ தலைமுறைக்கு இடிக்கப்பட்ட ஒன்றை, இனி எழும்ப வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்ட ஒன்றை கர்த்தர் உங்கள் மூலமாக கட்டி எழுப்ப போகின்றார். ஹல்லேலூயா. புதியதாக கட்ட போகின்றார். இதோ நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகின்றேன். ஹல்லேலூயா. அது இப்பொழுது ரைட் நவ் தோன்றுகிறது. ஏசு நாமத்தில் ரிசீவ் ரீபா நஹந்தூனா அந்தோரபாலா. புதிய காரியங்களை எடுப்புக்கு அபிஷேகம் இறங்குகிறது. அநேக மலைப்பள்ளி இறங்கட்டும். ரீபா நா சந்தோனா அந்தரபா. இப்பொழுதே பாலான பல பட்டணங்கள் குடியேறப்படுகிறது. ஹல்லேலூயா. ஊர் நிலமாகட்ட பல நிலங்கள் அது செழிப்பான ஒரு வயலியாக மாறப்போகிறது. பழச நினைக்காதீங்க, மறந்து போங்க. கர்த்தர் அவாந்திர வழி வயல்வெளியாக அநேகருக்கு பிரயோஜனமாக உங்க வாழ்க்கை மாற்ற போயிட்டார். நெடுங்காலம் அவங்க திருமணம் ஆகலையா, திருமணம் இதை கடந்து நடக்கலையா, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு ஜாதி எழுப்ப பண்ணார். வெளிப்பட போகிறது உங்களுடைய திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தின மணமகளும் உங்களுக்கு வருகின்றார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இனிமே இந்த காரியம் நடக்காது, உங்களை சந்ததி வராது என்று சொன்ன அந்த வாய் அடைக்க முடியாத கர்த்தத்திலான ஜாதிய சந்ததி உங்களுக்கு பெருகப்பனார். ஒன்றுமில்லாத ஆபிரகாம் என்று அழைத்து மிகப்பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் அழைத்தார். வான நட்சத்திரங்கள் போல சந்ததி பெருகும் என்று சொன்னார். கடற்கரை மணல் போல சந்ததி பெருகும் என்று ஒரு பிள்ளை கூட இல்லாத சூழ்நிலை சொன்னார். சொன்ன வார்த்தை நிறைவேறது. இன்று வர 3 மதங்கள் அவரை தூக்கி கொண்டாடுகிறது. அவரை மிகப்பெரிய தலைவராக யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம். ஹல்லேலூயா. பல ஜாதிகள், பல ராஜாக்கள் அவர் மூலமா எழும்பினாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய யூதர்களாக நாம் ஆபிரகாம் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக
இயேசு ரத்தத்தினால ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்கு சொந்தமாக மாறினது. இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய யூதர்கள். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி விட்டார், நமக்கு சம்பாதித்து விட்டார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும், அவர் வழியில் நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும், அவரோடு இசைந்து நடக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் நீங்க எப்படி பாலாய் போனாலும் திரும்ப கர்த்தர் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கட்ட வல்லவர். ஹல்லேலூயா. உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய குடும்பங்கள் சிதைந்து போயிட்டா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதை மீட்டெடுக்க முடியலையா? இன்றைக்கு சொல்லுங்க, கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் ஹல்லேலூயா உங்களை கட்டுவார். மறுபடியும் கட்டப்படுவீர்கள். உதிக்கிறவங்க ஒளியில அநேக ராஜாக்கள் வருகின்றார்கள். உதிக்கிறவங்க வெளிச்சத்தில் அநேக ஜாதிகள் இது உங்களை நோக்கி வருகின்றார்கள். இயேசுவின் நாமத்தால ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரீபானா சந்தர் வல்லம் இறங்கட்டு தகப்பனே. சின்ன நாயிரமாக பெருக போகின்றான். நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களை பெருகவே பெருக பண்ணார். இல்லையா? எசேக்கியேல் 36 கூட வசனம் இப்படியாக சொல்கிறது. எசேக்கியேல் 36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. அவர் இதை சொன்னார், அதை செய்வார். அவருடைய பெயர் நிர்மூலமானவர்களை கட்டுகிறவர், பாலானதை பயிர் நிலமாக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இப்பொழுது இந்த புதிய மாதத்திலே, இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் உங்கள் அருகில் வந்து உங்கள் வீடுகளிலே, உங்களுடைய ஊழியங்களே, உங்கள் சபைகளே வந்து பாலாய் பண்ண பல காரியங்களே, எந்தெந்த இடத்துல ஊழியம் தேஞ்சு போயிட்டோ, ஆத்துமக்கள் இல்லாமல் போயிட்டோ, செஞ்ச ஊழியங்கள், விதைத்த ஊழியங்கள் அறுவடை இல்லாமல் மக்கி பண்ணது மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நான் விதைச்சதெல்லாம் வீணாக போயிட்டு தீந்து போயிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அறுவடையை அவங்க அறுக்க போறீங்க. சந்தோஷமாக கண்ணீரோடு விதைச்சிங்க. நீங்கள் கம்பீரமாக அறுக்கின்ற நாட்கள் வந்தது. இயேசு நம்ம ரிசீவ். ஹல்லேலூயா. கம்பீரமாக சந்தோஷத்தோடு நீங்கள் வரப்போறீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஜாதியை எழும்ப பண்ண போகிறார். உங்களை கொண்டு மிகப்பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கப் போகிறது. உங்களை கொண்டு தெல்லான மரித்தவர்கள் இவரோடு எழுப்புறாங்க. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகின்ற காரியம், இந்த கடைசி எழுப்பின காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜாதி எழும்பு, சின்ன சின்ன ஊழியர்கள், சின்ன ஒரு பெயர் தெரியாதவங்க கூட அசால்ட்டை உயிரோடு கூட எழுப்பாங்க இறந்தவங்கள. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இனி வருகின்ற காலங்கள் நடப்பெறுது. மிகப்பெரியமாக பிரபலமாக தங்களை எக்ஸ்போஸ் பண்ணுகிற அநேகர் மூலமாக இல்லை, மறைந்திருந்து தேவனுக்கென்று ஒத்துமாக வாழ்கின்ற ஒரு சிலரை கொண்டு, கொஞ்சம் மேரை கொண்டு, அநேகமே கொண்டு ரட்சிப்பை கட்டுறது அவருக்கு எளிது. ஆனால் உண்மையுள்ள தாசரை தன் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பை கட்ட தேடினார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள பிள்ளை கொண்டு கத்த மிகப்பெரிய எழுப்பிலே தருவார், செய்வார், இந்த பூமியில கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. அவர் நிர்மூலமான அநேக திரும்ப எடுக்க போகின்றார். இவங்கெல்லாம் எழுந்திக்க மாட்டாங்க, இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்ட அநேகர் மிக பயங்கரமாக எழும்பி கர்த்தருக்கென்று வைரக்கமான பிற காரியங்கள் செய்து மிகப்பெரிய காரியங்களை செய்யப்படுறாங்க. உங்க கண்கள் காணப்படுகிறது. உன்னோடு கூடு என்று நான் செய்யும் காரியம் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாற்றம் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்வாராக. நீங்க திராட்சை தோட்டம் நாட்டுங்க, அதன் பலன் புசிப்பீங்க. வீட்டை கட்டுங்க, அல்ல குடியிருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்நியர் உங்க வருமானத்தை புசிக்க முடியாது, நீங்களே சாப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நன்மையை கொடுக்க போகிறார். நம்ம ஜெயிப்போமா? ஆமென். அப்பா பிதாவே, இந்த மொத்த ஆசீர்வாதத்தையும் அப்பா நாங்கள் சுதந்திரிக்க ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. அந்த நாளில நீ பேசின ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு மேல ஊற்றுங்க, எங்க மேல ஊற்றுங்கப்பா. பெருக பண்ணுங்க, பெருகப்படுங்க. திரும்பவும் கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தங்கள் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்லி தவிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படட்டும், குடும்ப வாழ்க்கை கட்டப்படட்டும், பிசினஸ் கட்டப்படட்டும். யார் யார் எந்தெந்த தேவையோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளும் இந்த மாதம் சந்திங்கப்பா. அங்கே பணம் கட்டணும், நான் டியூ கட்டணும், பல காரியங்களுக்காக இந்த 1ஆம் தேதி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை எல்லாம் சந்திங்க. தேவைகள்லாம் சந்தித்து நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா. நிறைவான நன்மையினால் நிரப்புங்க. எல்லா வறுமை மாறட்டும், வருமானங்கள் பெருகட்டும். வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடக்கட்டும். இந்த மாதத்துல தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க.
எல்லையில புதிய காரியங்கள் நடக்கட்டும், புதிய வாகனங்களை வாங்கட்டும், புதிய வீடுகளை நிலங்களை இந்த மாதம் வாங்கட்டும், சுதந்திரிக்கட்டும். பூமியை சுதந்திரிக்கும்படி ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிங்க. அதனால இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த மேலான கிருபைக்கா ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமையுமே செலுத்துகிறோம்.